சம்சாரம் அது மின்சாரம் அருமையான படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துடைய வெற்றி விழாவிற்கு மக்களும் எம்ஜிஆரை அழைக்க வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஆவல். நம்ம அஜித்குமார் சாருடைய அன்பான மனைவி, அதாவது ஷாலினி மேடம், பேபி ஷாலினி மேடம், அவருடைய அப்பா போகிறாங்க அந்த விழாவிற்கு. பேபி ஷாலினி மேடம், வணக்கம் எம்ஜிஆர் அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டாங்க. புரட்சி தலைவர் இவருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த வில் பவர் ஜாஸ்தி. எப்போதுமே மக்கள் நம்ம எம்ஜிஆருக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகங்க. அந்த வகையில் சம்சாரம் அது மின்சாரம் அருமையான படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாம் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட், அத்தனை பேருக்கு பிடிச்சி போச்சு. இந்த படம் தேசிய விருது பெற்ற படம். அந்த வகையில் இந்த படத்துடைய வெற்றி விழாவிற்கு மக்களும் எம்ஜிஆரை அழைக்க வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஆவல். தலைவர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவில் சிகிச்சை முடித்து கொண்டு சென்னைக்கு வராரு. ஆனால் வேறு யாராவது இருந்த தலைவர் வந்து போயிருக்கவே மாட்டார். ஏன்னா மக்கள் எம்ஜிஆர் அப்போது சிகிச்சை முடிச்சு வராரு. அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அவருக்கு வில் பவர் ஜாஸ்தி. அப்பொழுது மரியாதைக்குரிய ஏவிஎம் சரவணன் சார் தலைவர் பார்க்க போகிறாரு. மரியாதைக்குரிய ஏவிஎம் சரவணன் சார் சொன்ன உடனே சரி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்றாரு. அவங்க எல்லோருக்கும் எல்லையில்லா மகிழ்ச்சி. தலைவரை பார்க்க போகிறோன்னு அந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஆவல். தலைவர் போகிறாருங்க. அதை பார்த்து அத்தனை பேருக்கும் அடடா நம்ம தலைவர் நல்லா தான் இருக்கார், சூப்பராக சொல்லிட்டு எல்லோருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி. மக்கள் நம்ம எம்ஜிஆர் என்ன பண்ணார், அங்கே போயிட்டு ஒரு சேரில் உட்காந்துடுறாரு. அப்பொழுது மரியாதைக்குரிய பேபி ஷாலினி மேடம், அதாவது நம்ம அஜித்குமார் சாருடைய அன்பான மனைவி, அதாவது ஷாலினி மேடம், பேபி ஷாலினி மேடம், அவருடைய அப்பா போகிறாங்க அந்த விழாவிற்கு. பேபி ஷாலினி மேடம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தைரியம் ஜாஸ்தி. யாராக இருந்தாலும் போய் பேசிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பா கிட்ட அப்பா நான் போயிட்டு எம்ஜிஆர் அங்கிள்கிட்ட பேசிட்டு வரட்டுமான்னு. இங்கே பாருமா அவருக்கு உடம்பு சரியில்லை, சரியா, ரொம்பலாம் பேசக்கூடாது, வணக்கம் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாரு. அவங்க போகிறாங்க. போன பிற்பாடு மக்களுக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, பேபி ஷாலினி மேடம் வணக்கம் எம்ஜிஆர் அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டாராம். அதன் பிற்பாடு அதாவது தலைவருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் அலாதி பிரியம். பேபி ஷாலினி மேடம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு மடியில். அங்கிள் நீங்கள் பேச மாட்டீங்களாமே அப்படின்னு கேட்க தலைவர் என்ன பண்ணுறாரு, யார் சொன்னது, நான் பேச போகிறேன், நீங்கள் பாருங்கள், சரி ஓகே அங்கிள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கொடுக்கணும்னு அவங்க அப்பா கிட்ட போயிடுறாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலே போதும் அப்படின்னு நினச்சவங்க தலைவர் பேச போகிறோன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சிங்க. மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு முன்னாடி தலைவர் என்ன பண்ணுறாரு, அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எந்த விழாவில் கலந்து கொண்டாலும் தர்மம் செய்வதற்கு ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும். அந்த வகையில் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, 15 பேருக்கு தையல் மிஷின் கொடுக்க போகிறாரு. இதை ஏற்பாடு செய்தவர் யார், மரியாதைக்குரிய ஏவிஎம் சரவணன் சார். தலைவர் என்ன பண்ணுறாரு, அந்த மிஷினை நிறைய பேர் சொல்லலாம், தலைவரே நீங்கள் தொட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு. அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அந்த தையல் மிஷின் வாங்குறாரு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் அந்த மிஷினை தூக்க முடியாது, கனமாக இருக்கும், நீங்கள் தொட்டு கொடுங்க, நாங்கள் தூக்கி கொடுக்குறோம். தலைவர் என்ன பண்ணுறாரு, அந்த தையல் மிஷின் வாங்குறாரு. அதாவது கனமாக இருக்கும், அது அப்படி ஒத்த கையில் அப்படி வாங்கி அலேக்கா வாங்குறாரு. வாங்கிட்டு 2 கையில், அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு கொடுக்குறாரு, 15 பேருக்கும். அதை பார்த்து அத்தனை பேருக்கும் நம்ம தலைவர் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்க சொல்லிட்டு அப்படி மாறு தட்டி கொண்டாருக்கலாம். தலைவருக்கு எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி. அதன் பிற்பாடு மைக் பேசுகிறாரு. மரியாதைக்குரிய ஏவிஎம் சரவணன் சார் மற்றும் விசு சார், லக்ஷ்மி மேடம் 3 பேரை பாராட்டி பேசுகிறாரு. அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். பார்த்தீர்களா, மக்கள் நம்ம எம்ஜிஆருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த உடல் வலிமை மன வலிமை ஜாஸ்தி.